10 கம்பெனி இருக்கு. இவங்கள மாதிரி யாரெல்லாம் இருந்தாங்க கம்பெனியில் வந்து சேர்க்கறதே வேஸ்ட்டு. அதனால சொல்கிறேன், யாராவது சிவி கொண்டு போனால் வேலையில் சேர்றா இந்த மாதிரி எழுதாதீங்க. கண்டிப்பாக எந்த ஓனரும் சேர்க்க மாட்டாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும். அந்த கம்பெனி சூழ்நிலை மூடப்பட்டுருச்சு, நீங்கள் வேறு வேலைக்கு போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம கம்பெனி நல்லா நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அதானி கம்பெனியாக இருக்கட்டும், அம்பானி கம்பெனியாக இருந்தாலும் கம்பெனியில் செய்யும். கம்பெனியில் சில ஓட்டைகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு வராம இருக்கணும்னு சொன்னா அதான் சொல்றேன். மேனேஜ்மெண்ட் என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், ஒரு லேபரு, மேனேஜ்மெண்ட், அடுத்தது கேஷியரு, இப்படி நம்ம வேலைக்கு தோத நம்ம செஞ்சுக்கிட்டு வச்சிருக்கோம். ஹிந்தியில் பேசணும், ஹிந்தி தெரியாது, ஹிந்தி பாவம், தமிழ் தெரிஞ்சும் புரிஞ்சுக்கிறேங்க, வேற வழி இல்லை, ஷார்ட்டாக முடிக்கணும். அதுக்காக நான் தமிழ்லேயே பேசிட்டு போறேன். அதாவது வந்து சில லேபர்கள் சில வேலைக்காரங்க வந்து வேலை பார்ப்பாங்க. வேலை முடியுமா 8 ஹவர் எப்போ முடியும், 10 ஹவர் எப்போ முடியும், 12 ஹவர் எப்போ முடியும்னு அதோட நேரம் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனால் கம்பெனியை பற்றி நாளைக்கு தானே வேலை, நாளைக்கு 9 மணிக்கு போனால் போதுன்னு சொல்லிட்டு ஏதாவது மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு படமோ இல்லை ஒரு சீரியலோ அல்லது ஏதாவது பொண்டாட்டிக்கோ யார்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே இருந்து வாழ்க்கையை முடிச்சுட்டு இதுதான் வாழ்க்கை, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை நினைச்சிட்டு ஓட்டுறவங்க ஒரு 50% இருக்கிறாங்க. 50% நல்லா கேட்டுக்கிறீங்க. இந்த 50%னால தான் அதான் சொல்றேன், இந்த 50% அவங்களால எந்த பணி பொறுத்த வரைக்கும் அவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர்கள் முன்னேறுவது ரொம்ப கஷ்டம். இதுதான் நமக்கு நான் சொல்றது. அவர்கள் மேல வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த 50% பேரு மேல வரவே முடியாது. அவங்க வந்தாங்க, வேலை பார்க்கறாங்க, வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போறாங்க, வீட்டுல உள்ள அவங்க வேலை அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷமா என்ன இருக்குது அதை செய்யறாங்க, அதை பாக்குறாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க படுத்துறாங்க, படுத்து முடிஞ்சு காலையில வேலைக்கு வராங்க. இது என்னன்னா ஒரு கடமைக்காக செய்யறாங்க. தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம வேலை பார்க்கணும், அவங்களுக்காக சம்பாதிக்கிறாங்க. வர்ற மாச சம்பளத்தை வாங்கி நேரம் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அது எவ்வளவு ஏதுன்னா கேட்கற கிடையாது, எதுவும் கிடையாது. கிடைக்கிற சம்பளத்தை வாங்கி அனுப்பிட்டு அந்தந்த நேரத்துல ஒரு செலவுக்கு காசு கூட இல்லாம இருக்கு, அதை யாருக்கையும் கடன் வாங்குவாங்களா, வர்ற மாசத்துல அதை மாத்தி கொடுக்குறது. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு 50% வந்து இன்னும் அவர்களுக்கு நிறைய அவங்களுக்கு என்ன சொல்றது ட்ரைனிங் தேவை இருக்கு. அவங்கள நான் நேரடியாக பார்த்தேன்னு சொன்னா நான் கண்டிப்பா அப்படி நான் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பேன். அதை சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வேலையிலும் இதான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லா மீட்டிங்லையும் இப்படிதான் சொல்றேன். நான் சில ஆள்கள் சிகரெட்டை நிப்பாட்டின ஆள் இருக்குது, சில ஆள் தண்ணியை, சில ஆள் வந்து குடும்பத்தை சரியா கொண்டுட்டு போய் செஞ்சு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை என்னால் கண்ணுக்கு முடிஞ்சா நான் செஞ்சிருவேன். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. யாராவது உங்களுக்கு கெட்டவர்கள் இருந்தா அவர்களை திருத்த பாருங்க. அவர்களை வந்து நீங்க திருத்தினீங்கன்னு சொன்னா அந்த நன்மை அவங்களுக்கு மூலமா பிறகு பிள்ளைகள் அவங்களுடைய வாழையடி வாழ வர்ற அந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு சேரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால உங்க கூட இருக்கிற நல்ல மனிதர்களை யாரையும் கெடுக்க நினைக்காதீங்க. கெட்டு போய் இருக்கிறவங்களை திருத்த பாருங்க. இது உங்களுக்கு இந்த உலகம் வந்து சீக்கிரம் முடியக்கூடிய காலம். எப்படி வேண்டாலும் நம்ம இந்த உலகம் முடியலையா இருந்தாலும் நம்ம முடிஞ்சிடும், நம்ம கதை முடிஞ்சிடும். நம்மளுக்கு ஒரு ஆயுசு இருக்குது, நமக்கு ஒரு வயசு இருக்கு. அந்த வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் தான் ஆகணும். யாரும் நான் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த வாழ்க்கையை சரியா வாழ்ந்தான்னு சொன்னா நம்ம இந்த உலகத்திலையும் ஜெயிக்கிறோம், மறு உலகத்துல சொர்க்கம் நரகம்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். அதையும் நம்ம பார்த்தோமோ இல்லையா, ஆனா அப்படி ஒண்ணு இருக்கு. அப்படி நம்பிக்கை வச்சு வாழ்ந்தா கரெக்டா வாழலாம். இவர்கள் முதல் தரம். 2வது தரம் இருக்கிறாங்க. அவர்கள் யாருன்னு சொன்னா ஒரு 25% இருக்கிறாங்க. எப்படி நம்மளுடைய நம்ம ஒரு கம்பெனிக்கு வந்துட்டோம். அந்த கம்பெனில வந்தா சரி என்ன பிரச்சனை, எப்படி பிசினஸ் போயிட்டு இருக்குது, இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது, இந்த வருஷம் எவ்வளவு டார்கெட் கொடுத்துருக்காங்க, அந்த டார்கெட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், கேஷியரா இருக்கும், அதுக்கு கீழே உள்ளவங்க அவங்களுக்கு உள்ளவங்கலாம் இப்ப அதை யோசனை பண்ணிட்டு அவங்களுடைய எண்ணமே இந்த கம்பெனியை மேல கொண்டு போகணும், இந்த எண்ணத்துல வாழ்வாங்க. இவர்கள் தான் இந்த கம்பெனியை நல்லபடியாக இந்த லெவலுக்கு மேலே கொண்டுட்டு போன ஹைதர் டிராவல்ஸோ கார்கோவோ இன்னும் கீழே ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்திலேருந்து செஞ்சுட்டு வந்த பிஸ்னஸ் எல்லாம் நம்ம கூட இருந்த இந்த உழைப்பாளர்கள், இந்த நம்பிக்கையாளர்கள், இவர்கள் தான் வந்து இறைவனுக்கு பயந்தவர்கள். இந்த கம்பெனியை நல்லபடியாக கொண்டு போகணும், இந்த கம்பெனியை ஜெயிக்க வைக்கணும். இந்த கம்பெனியை ஜெயிச்சு இந்த கம்பெனி ஓனர் மேலே நல்லபடியாக வந்தா நமக்கு நல்லது செய்வாங்க. இந்த குடும்பம் எத்தனை குடும்பம் இருக்கு உங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனி நம்பி ஒரு 1000 குடும்பத்துக்கு மேல நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த 1000 குடும்பத்தையும் என்னை எப்படி நான் எப்படி காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ என் பின்னாடி வந்து எனக்காக உழைச்சி இவங்களுடைய டார்கெட்டை அதிகப்படுத்தி ஒவ்வொரு வருஷம் நான் கொடுக்குற டார்கெட்டை அதிகப்படுத்தி, ஏன்னா அன்னையிலேருந்து ஒரு நிறைய மேனேஜ்மெண்ட் வந்துச்சு. எல்லா மேனேஜ்மெண்ட்டுமே அழகாக செஞ்சு கொடுத்துட்டு அவங்க தேவை வரும்போது அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ உள்ள புது டீமு நம்ம ஆரிஃப் வந்து ரொம்ப காலமா இருக்கிறாப்புல நம்ம கம்பெனில இன்னைக்கு 20 வருஷம் அந்த ஆரிஃப் இருக்கிறாங்க. ஒரு
பார்ட் டைம் வந்து ஆரிஃபே நம்ம கம்பெனியில் நல்லா பிடிச்சி போய் கம்பெனியில் கூட சொந்தமாக இதாக எடுத்து இங்கேயே வந்து அக்கம் அடிச்சுட்டு இன்னை வரைக்கும் நம்ம கம்பெனியில் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு நம்ம கம்பெனியை பிடிச்சி போயிருக்கு, எனக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு. எதாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் டைரக்ட் ஃபார்வர்டு, அதாவது என்ன சொன்னால் எதையுமே பார்க்க மாட்டார். யார் தப்பு செஞ்சாலும் கூப்பிட்டு சொல்லுவார், கேட்கலையா அடுத்தது அவருக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து நம்மகிட்ட சொல்லுவார், நான் என்ன செய்யணுமோ செஞ்சு விட்டுருவேன். அடுத்ததாக அதே மாதிரி வந்ததில்லை நான் பார்த்தேன் பாத்திமா அதே மாதிரி கேரக்டர். ஏன்னா ஒரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு எதா இருந்தாலும் சொல்லி பாப்பாப்புல, சொல்லலையா முடியலையா அப்ப என்ன வந்து சொல்லிடுவாப்புல, அதுக்கு உள்ள தீர்வை நான் என்ன செய்யணுமோ செஞ்சிருவேன். அப்புறம் பெரோஸ் வந்து பெரோஸ் அதுக்கு முன்ன பெரோஸ் ஆரிப்புடைய அடுத்த லெவல்ல இருந்துட்டு இருக்காப்புல. ஆரிப்பு ஏன்னா எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஒரு ஆளுக்கு பிறகு இன்னொரு ஆளை கரெக்டாக வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா ஆரி உடம்பு செல்லாம் போகும், எல்லாருக்கும் ஒரு முகத்து இருக்கு, எல்லாருக்கும் எது வேணாலும் சொல்றேன், எனக்கு என்ன சொல்றேன் இதெல்லாம் வந்து முஸ்லிம்கள் இருக்குது. இந்துக்களை பார்த்து சொன்னாலும் அவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா முஸ்லிம்களா இருந்தா காலையில எந்திரிச்சா மாலையை நம்பாத, மாலையில படுக்க போறோம், நாளைக்கு காலையில் நமக்கு சொந்தம் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிடுறாங்க. அதனால வந்து எல்லாருக்கும் ஒரு மௌத் இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், அந்த மௌத்தை நம்பி வாழணும். ஒருத்தவங்க நம்ம கம்பெனியில ஒரு கத்தார்ல வேலை பார்த்தாப்புல, அதை வந்து ஒரு யூஎஸ்பி எடுத்துட்டு வருவாங்க. இன்ஜினியர் படித்தவன் அவன் வந்து அந்த அந்த சிஸ்டம் அக்கௌண்ட் சிஸ்டம் எல்லாம் அவன் கையிலேயே வச்சுக்கிடுவான். வந்து அங்கேருந்து சிஸ்டத்தில் ஜாயின் பண்ணிட்டு எடுத்து அதை வந்து எல்லாம் முடிச்சுட்டு கம்பெனி முடிஞ்சது போல அதை உருவி அப்படியே ஆறாம் கட்டிட்டு போயிடுவாப்புல. நான் இப்போ கேட்டேன், ஏன்ப்பா நீ வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கலாமே, உனக்கு நாளைக்கு யாராவது வந்தா இந்த வேலையை கற்றுக்கிட்டா நீ வந்து அந்த வேலையை கற்றுக் கொடுத்ததுக்காக உனக்கு வந்து நன்மை கிடைக்குமாப்பா, உனக்கு நாளைக்கு இறைவன் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு சொன்னா, அது சொர்க்கம் இருக்கா என்னமோ எனக்கு தெரியல. நான் கற்றுக் கொடுத்தல என்னை வேலையை விட்டு தூக்கிறோம், இவன் அந்த இடத்துல வந்து உட்காந்துருவான், என்னால முடியாது, இது நான் கற்றுக்கிட்டது நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல சொல்றேன். எல்லாரும் அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இதுக்கு பிறகு வரவங்க நீ எத்தனை பேர் வரவங்க இருக்காங்க. நம்முடைய வேலையை கற்றுக் கொடுத்தா இறைவன் தான் சொல்றான், நீ கற்ற கல்வியை 3 விஷயம் பின்னாடி வரும். நீ கற்ற கல்வியை நீ வந்து மற்றவங்களுக்கு எட்டி வச்சேன்னு சொன்னா அவங்க மூலியமா எத்தனை பேர் வர்றாங்களோ அவர்களுடைய நன்மை எல்லாம் உங்களுக்கு சேரும். அப்படிப்பட்ட மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்கனால தான் நம்மளுடைய இப்ப பாத்திமாவோ ஆரிப்போ பைரோஸோ இவங்களுடைய ஒரு காலம் முடியுதுன்னு சொன்னா அழிவிட்டுட்டு அவங்களுடைய வேலைக்கு நம்ம இது கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க, அவர்களுடைய நன்மை கண்டிப்பா வந்து இந்த கம்பெனில இன்னும் இந்த சொல்லிட்டு போனாப்புல, நான் இல்லைன்னா கூட குமார் சொன்னா, நான் இல்லைன்னா கூட இந்த என்ன சொல்ற இந்த உழைப்பாளர் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இதான் உண்மைதான். ஏன்னா நான் இருக்க போறது கிடையாது. நாளைக்கோ இல்லை நான் அடுத்த வருஷமோ நான் இருப்போம் சொல்ல முடியாது. போன வருஷம் நோம்புக்கு இருந்தவங்க இந்த வருஷம் நோம்புக்கு இருக்கல, அதனால அடுத்த வருஷம் இருக்கிறவங்க இருப்பாங்களோ என்னமோ சொல்ல முடியாது. அது ஆண்டவன் போட்ட இது விதி, வேற ஒன்றும் கிடையாது. விதியை நம்பணும், ஆனால் விதியை விட மதி ரொம்ப முக்கியம். அதனால சில விஷயம் சொல்றேன். இந்த நம்மளுக்காக இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால சிலவங்க அதான் சொல்றேன், அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டை சொல்ல கேட்டு அழகாக அவங்களுடைய ஃபாலோ பண்ணி அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்காக அவங்க கூட இருக்கிறவங்க கரெக்டா பயணிச்சாண்டா இந்த கம்பெனியை நல்ல விதமா கொண்டு வரலாம். இன்னைக்கு இந்த கம்பெனி நல்ல விதமா இருக்கிறதுக்கு காரணம் இதே மாதிரி மேனேஜ்மெண்ட், இவர்களுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் இதுக்காக செய்யறாங்க. இவங்க ரெண்டாம் தரம், இவங்களால தான் ஒவ்வொரு கம்பெனிங்க இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்துட்டு இருக்குன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களால இவர்களும் நல்லா இருப்பாங்க. இவங்க மறுபடியும் எங்கேயும் போய் ஒரு கம்பெனி திறந்தா கூட அவங்க கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு, ஜெயிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. மனசார ஒரு என்ன சொல்றது ஓனரை கண்டிப்பா நான் அனுப்பி வைப்பேன். ஏன்னா யாராவது தொழில் செய்ய நான் தான் சொல்ல என்னட்டே இருக்கணும்னு இல்லை, நான் எப்படி ஒரு வீட்டில் வேலை பார்த்து டிரைவர் அந்த ஒரு 2-3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் வாங்கிட்டு வந்து வெளியே வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஜெயிச்சேன்னு சொன்னா, அதே மாதிரி எல்லாருமே ஒரு கஷ்டப்பட்டா வெளியே வந்தா ஜெயிக்க முடியும், ஜெயிக்கணும். அந்த தைரியம் வேற ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் பயப்படுறாங்க, வெளியே போனா கஷ்டமாகுமா, அப்படியே ஆகுமா இப்படி ஆகுமா, வரத்தான் செய்யும். கஷ்டம் இல்லாம ஒருத்தவன் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில எவன் கஷ்டப்படாம ஜெயிக்க நினைச்சா கண்டிப்பா முடியாது. அது அரசியலா இருக்கட்டும், ஆன்மீகம் எதா இருந்தாலும் எந்த இதுலையும் ஒருத்தவன் கஷ்டப்பட்டான்னு சொன்னா அவன் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், கஷ்டம் இல்லாம ஜெயிக்க முடியும். அதே மாதிரி உடனே அதாவது இந்த 2வது தரப்பு நான் சொன்னேன், இந்த 2வது தரப்பு இப்படிப்பட்டவங்க இந்த 25% இருக்கிறாங்க. இவங்கனாலதான் இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு கம்பெனிகள்லாம் பெரிய லெவல்ல வளர்ந்துக்கிட்டு வர்றதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு நல்லவர்கள் பின்னாடி, ஒரு ஓனருக்கு பின்னாடி ஒரு நல்லவர்கள் மதியம் எடுத்துக்கிறீங்க. எவ்வளவு நாள் இத்தனை வருஷமா அவருடைய வயசு காலம் முடிஞ்சு ரொம்ப உடம்பு செல்லாம் போயிட்டாப்ல, இருந்தாலும் அவர் நம்ம கம்பெனியில வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஊர்ல போயிட்டு ஏதாவது பிசினஸ் பண்றாரு, இருந்தாலும் அந்த பிசினஸ் அவருக்கு போதுமானதா இல்லாதனால இப்ப வந்துட்டு இருக்கிறாரு. அடுத்தடுத்த சூழ்நிலையில சொல்றேன், எல்லாருக்கும் நான் சொல்றேன், எல்லாரும் அப்படிதான் இருக்கணும்.
மாறிக்கிறீங்க, மாறுங்க, ஏறுங்க, நல்ல ஒரு நிலைமையில கொண்டுட்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். நான் அதுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த 25% பேருக்கு நான் உதவி செஞ்சுட்டு இருக்கிறேன். அவங்க இதுவரை என் கம்பெனி விட்டு போனவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அந்த நல்ல எண்ணத்துல போறவங்க நல்லா இருப்பாங்க. அடுத்ததான் 3வது ரகம் இருப்பாங்க பாருங்க, இவங்க தான் கொஞ்சம் டேஞ்சரு. இந்த 3வது ரகத்தை நான் பத்தி பேசணும்னு சொன்னா நம்ம கம்பெனில இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நான் நல்லவர்கள் இருக்கிற இடத்துல 1-2 கெட்டவர்கள் இருந்தா சமாளிச்சிடலாம். அதாவது ஒரு 10 நல்லவர்கள் இருந்தா 4 கெட்டவர்கள் இருந்தா கூட சமாளிச்சிடலாம். ஆனால் 4 நல்லவர்கள் வந்து 10 கெட்டவர்கள் வந்து அந்த கம்பெனியை நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அப்பப்போ நான் களை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணா நான் விட மாட்டேன். தப்பு பண்ணால் சொல்லி பார்ப்பேன், ஒரு ட்ரிப்பு மன்னிப்பு கொடுப்பேன், 2 ட்ரிப்பு மன்னிப்பு கொடுப்பேன். அதுல திருந்தனவங்க இன்னைக்கு நம்ம கம்பெனில இருக்கிறாங்க, இல்ல எப்பயோ போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்பவும் நான் சில பேர்களை நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சில பேர்களுக்கு நான் வந்து இது பண்ணி கொடுக்க எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்கிறேன். 1-2 பேர் இருக்கதான் செய்வாங்க கம்பெனில. ஆனால் 1-2 பேரை சமாளிச்சிடலாம். 4-5 பேர் அந்த ஒரு கம்பெனில ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு 4-5 பேர் தொந்தரவு கொடுத்துருந்தா அவங்களால சமாளிக்க முடியாது. அதனால ஓனருக்கும் கஷ்டம், நஷ்டம், பெரிய பிரச்சனை இந்த லெவல்ல வர முடியாது. ஆனால் என்னுடைய நிலைமை, என்னுடைய கம்பெனியில் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு 20 25 வருஷம் 15 வருஷம் உழைச்சவங்க எல்லாருமே கூட இருக்கிறாங்க. அவர்களுக்காக தான் நான் இதையெல்லாம் செய்யறேன், வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு நான் வந்தேன், இன்னைக்கு காலையில முடிவெடுத்து இன்னைக்கு 1ஆம் தேதி, நாளைக்கு வச்சிடலாம். நான் ஆரிப்பாய் முடியாது, நாளைக்கு 2ஆம் நாள் வச்சிடும், 3ஆம் நாள் அப்ப விசாரிக்கும் போது 1ஆம் தேதி இன்னைக்கு வச்சாதான் நல்லா இருக்கும். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தொழிலாளர் இருக்கிறோம், நம்ம இந்த வருஷத்துல இந்த நாள்ல கொண்டாடினா நல்லா இருக்கணுங்கிறத இன்னைக்கு நான் இவ்வளவு முடிவெடுத்து அர்ஜென்டா எடுத்தது. இல்லாட்டா நம்ம தஸ்மா டீச்சர்ஸ் வெளியில எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் இன்னைக்கு 1ஆம் தேதி நம்ம லேபர்கள், நம்முடைய தொழிலாளர்கள், நம்முடைய சகோதரர்கள் எல்லாரும் சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போகணும், சந்தோஷமா ஏதாவது ஒரு பரிசு கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு முடிவெடுத்து இந்த தங்க பரிசு இன்னைக்கு கொடுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கிறோம். ஆனா இந்த 1-2 கம்பெனியில இருக்கிறவங்க நான் சொல்லியிருக்கிறேன், அவர்கள் எல்லாம் இந்த மாறிக்கிறீங்க, இது பண்ணிக்கிறீங்க. ஆனால் பிடிச்சா உங்களை நம்பி உங்களுடைய குடும்பம் இருக்குது, உங்களுடைய அப்பா அம்மா இங்கே அனுப்பி வைக்கிறாங்க, உங்களுடைய புருஷன் உங்க பொண்டாட்டி அங்க இருந்து புருஷனை நல்லபடியாக அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க வேண்டாம் சம்பாதிச்சு இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பளம் இருக்கலாம், இல்லை ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் இருக்கலாம். நீங்க ஒரு 50,000 ரூபாய் அனுப்பலாம், ஒரு 4 மாசத்துக்கு 50,000 திருடி அனுப்பலாம். 4 மாசத்துக்கு நீங்க ஏதாவது பொண்டாட்டிக்கு நிறைய அனுப்பிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அது பொண்டாட்டிக்கு தெரியாது. சரி, நம்ம புருஷன் நம்ம சம்பாதிச்சு நல்லபடியாக வேலை செஞ்சு உழைச்சி தான் அனுப்புறான்னு நினைக்கலாம். ஆனா 5வது மாசம் பிடிப்பட்டதுக்கு போனா இந்த 50,000 25,000 சம்பளம் 50,000 அனுப்பிட்டு இருந்தா அந்த 50,000 அனுப்ப முடியாம 25,000 கூட அனுப்ப முடியாம சில நாசமானவர்கள், சில கம்பெனிகளை அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளை மோசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அப்போ அந்த பொண்டாட்டிக்கு தெரியாது, என்னடா நம்ம 50,000 அனுப்பலாம், என்னாச்சு தெரியுது, இந்த மாதிரி 25,000 கூட அனுப்ப முடியல. காரணம் திருடன் இருந்தா அவன் கடைசியா கம்பெனி நாசம் பண்ணுவான், தன்னுடைய குடும்பத்தையும். அப்படிப்பட்டவன் தான் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அது ஒரு 25% வைக்கிறேன், ஒரு 10-15% ரொம்ப கிடையாது. அப்படிப்பட்ட இந்த மாதிரி நடந்தா நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைச்சு திருடி ஜெயிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு நான் இன்னைக்கு 20 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த மாதிரி கம்பெனியில பெரிய லெவல்ல வந்தேன். பெரிய இதுல வந்ததுக்கு 20 வருஷம் எனக்கு குறைஞ்சது. நான் கஷ்டப்படுது, அவ்வளவு கஷ்டப்படுகிறேன். எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த சீலன்னு நானும் குப்பூஸ் இல்லாம அலைஞ்ச காலம் இருக்குது. சீலன்னு நானும் இந்த கார்க்கு நான் டிரைவரா இருப்பேன், லேபரா இருப்பான், தூக்கிட்டு பார்சலையும் இதையும் அவ்வளவு கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி வெயில் நேரத்துலன்னா தண்ணி கொதிக்க உங்களுக்கு தெரியுமா, அந்த தண்ணியன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு குடிச்சு அந்த பராத்து எங்க இருக்கு வாங்கி குடிச்சிட்டு சில நேரம் பசியும் பட்டினியுமா பழையாசல உட்காந்துருக்கோம், பேர்ச்ச மரம் கிடைக்கும், அதை எடுத்து தின்னுட்டு அப்படின்னா வாழ்க்கை நடத்தணும். அதே மாதிரி வாழ்ந்தவனுக்கு தான் இந்த கஷ்டங்கள் தெரியும், அவன் தான் ஜெயிக்க முடியும். எடுத்ததுமே படிச்சோம், நம்ம டிகிரி படிச்சுட்டா நம்மளுக்கு வேலை கிடைக்கும், நம்மளுக்கு அப்படி கிடைக்கும், நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு ரஜினிகாந்த் ஒரு 3 மணி நேரத்துல அவன் பெரிய ஆள் ஆயிடுவான், விஜய் வந்தாலும் ஒரு படத்தை பார்த்துட்டு அவன் நடிச்சுட்டு அதே மாதிரி ஆயிடலாம், அதே மாதிரி நம்ம ஆயிடலாம்னு சொல்லிட்டு நீங்க யாராவது கனவு பண்ணீங்கன்னா அங்க நீங்க ஃபைல் ஆகுறீங்க. இதுதான் தப்பான வாழ்க்கை. ஒரு மனுஷன் ஜெயிக்கிறான்னா கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 10 வருஷமா ஆகும். அவன் 10 வருஷம் கஷ்டப்பட்டால்தான் கண்டிப்பா அவனுடைய இங்க உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த நாட்டுடைய நிலைமை என்ன, இந்த கம்பெனி எப்படி நடத்தலாம், என்ன லைசன்ஸ், என்ன இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது குறைஞ்சது ஒரு 10 15 வருஷம் ஆகும். இதையெல்லாம் நாங்க கத்துக்கிட்டு தான் நாங்க தொழில் ஆரம்பிச்சோம். எடுத்ததுமே நம்ம கம்பெனில உள்ள பூந்து கம்பெனில கிடைக்கிற காசுல இருந்து கொஞ்சம் திருடி கொஞ்சம் அனுப்பிக்கிட்டு இருக்கலாம், எப்படி வேணும் செய்யலாம், ஓட்டை இருக்கு, ஓட்டை இல்லாம இருக்கலாம்.
அந்த ஓட்டையை வந்து மேனேஜ்மெண்ட் கூட விட்டுட்டு இருக்கலாம். ஒரு 10 ரூபா 5 ரூபா போதான் செய்ய அட்ஜஸ்ட் பண்ணலான்ட்டு அந்த 10 ரூபா 5 ரூபா திருடு 10 அதோட சேர்த்து 100 ரூபாய் திருட கிளம்புவான் பாருங்க. அப்பதான் அந்த கம்பெனில மாற்றுறது. இப்படிப்பட்ட மாற்றவன் இருந்தா உங்க கம்பெனில யாராவது ஓனரா இருக்கிறவங்க முதல்ல அதை கரெக்டா தலை எடுத்துட்டு சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஜெயிக்க முடியும். உங்க கம்பெனியை கண்டிப்பா கொண்டு வர முடியும். 25% நம்மளுக்கு சம்பாதிக்க நம்மளுக்கு வந்து எல்லா ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இந்த 25% இங்கிட்ட ஒரு 25% இருக்கிறான் பாருங்க, அவன் தான் இந்த கம்பெனியை ஜெயிக்க விடாம நாசம் பண்றதுக்கு காரணம். இங்கிட்டு ஒரு 50% இருப்பாங்க, இவனால எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க ஜெயிக்க முடியாது, வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் இப்ப தொழிலாளர்களுக்கு நான் கொடுக்குற எச்சரிக்கை, கொடுக்குற நல்ல உபதேசம். இதை மட்டும் நீங்க வந்து நான் சொன்னதை கொஞ்சம் மனசுல ஏற்றிக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நல்லவர்கள் முன்னேற முடியும், கெட்டவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவன் தான் தோல்வி அடைஞ்சிருவான். சீக்கிரம் திருடி சீக்கிரம் போயிடலாம், சீக்கிரம் முன்னேறலாம், சீக்கிரம் நம்ம அதை செஞ்சலாம் இதை செஞ்சலாம்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடி பிள்ளைகளுக்கு அதிக அள்ளி அனுப்பலாம்னு நினைச்சிட்டு கடைசியா ஒண்ணுமே அனுப்ப முடியாம ரோட்ல நிக்க விடுறது இந்த மாதிரி ஆளு தான். இவர்களுக்கு நான் எச்சரிக்கை சொல்றேன், கம்பெனியில ஏதாவது ஒரு திருட்டு இருந்தால் கூட அது கண்டிப்பா எனக்கு தெரியாம இருக்கலாம், கண்டிப்பா ஒரு வருஷம் இல்ல ஒரு 6 மாசம் இல்ல ஒரு 2 வருஷத்துல கண்டிப்பா ஏதாவது எப்படி வேணாலும் மாட்டக்கூடிய சான்ஸ் வரும். இறைவன் கண்டிப்பா காட்டுவான். இப்ப சொன்னாப்புல நான் யாக்குப்பள்ளி வந்து சொல்றேன், யாரு சொன்ன இந்த பள்ளிவாசலுடைய தொழுவ வைக்கிறதுக்காக நான் வந்து சொன்னேன், தொழுவுறது நான் வந்து முஸ்லீம்களுக்கு கடமையா இருக்கிறதுனால அவங்கள போய் தொழுவுங்கன்னு ஏன் சொன்னேன். ஏன்னா அதுல வந்து அவங்க நான் கம்பெனில வேலை பார்த்தேன் ஒருத்தர் வீட்டுல இப்போ முத்துப்பேட்டையிலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-50 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த 40-50 பேர் முத்துப்பேட்டைக்கு நான் திரும்பி போகும்போது என்னுடைய பிள்ளை நல்லபடியா அனுப்பி வச்சோமா வந்துட்டு என் பிள்ளை நல்லபடியா நல்லா தெரிஞ்சு இன்னைக்கு பள்ளியாசல் வந்து ஒரு 5 வேலையும் தொழுகிறான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா அம்மா சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நான் எதிர்பார்க்கறது, வேற ஒன்றும் கிடையாது. இப்படி வரணும். ஏன்னா நான் ஊர்ல வந்து நிறைய எங்க முத்துப்பேட்டை கலவர பூமி தான், அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அந்த முத்துப்பேட்டை இன்னைக்கு வந்து கலவர பூமியெல்லாம் இல்லாம இன்னைக்கு நார்மலா கொண்டுட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நான் கம்பெனி வச்சுக்கிறேன், என்ன மாதிரி நல்ல ஒரு நிறைய பேர் கம்பெனி வச்சிருக்காங்க. முத தூக்குறது இந்த சண்டை போட்டுக்கிட்டு அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, தூக்கி கொண்டு வேலையில கொண்டு வச்சதுக்கு அப்புறம் ஊரு நல்லா இருக்குது, இவனையும் மாற்ற முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்களும் செஞ்சு பாருங்க. நேற்று கூட நான் இப்போ ஊர்ல போன வாரம் போயிருக்கும் போது அவர் புது இன்ஸ்டியூட் வந்து இது பண்ணாரு, வந்து ஜாயின் பண்ணும்போது அவர் கேட்டாரு, உங்களுக்கு கேள்விப்பட்டேன் நிறைய ரவுடிகள் என்ன நீங்க உங்க ஆபீஸுக்கு கொண்டு போயிருக்காங்க. நான் அதான் சொன்னேன், நிறைய ரவுடிகள் நான் கொண்டு போல, நல்ல வேலைக்காரன் தான், அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, சந்தர்ப்பம் கிடைச்சா நல்லா வேலை பார்ப்பானுவான், அதனால கொண்டு போன உண்மைதான். இன்னைக்கு ஊர்ல கலவரம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நானும் ஒரு காரணமா இருக்கலாம், நான் இல்லைங்கல. எல்லாம் இங்க வந்துருச்சு, பெரிய ரவுடி எல்லாம் இப்ப நம்ம கம்பெனில இருக்கிறாங்க, தெரியும் எல்லாரும் தெரியும், சரியா? அதனால சொல்றேன், இன்னைக்கு இங்க வந்துட்டா அந்த ரவுடி தரவன பண்ண முடியாது. வர்றாங்களா, வேலை பார்க்கறாங்களா, அவங்க அழகா சாப்பிடுறாங்க, கொண்டாடிக்கு அனுப்புறாங்க, அவங்க பிள்ளைகளும் கொண்டாடி துவா செஞ்சுக்கிட்டு இருக்குது. அவங்கள மாதிரி அதான் சொல்றேன், இதுக்குதான் இந்த கம்பெனி இன்னைக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்குது. எல்லாரும் பேசக்கூடிய வார்த்தை இதுதான். அதனால வந்து உங்களுடைய கம்பெனி சின்ன கம்பெனி ஆரம்பிச்சுன்னா 1, 2, 3 பேர்ல ஆரம்பிக்கிற கம்பெனி பெரிய லெவல்ல வர்றதுன்னு சொன்னா நம்ம சில விஷயங்களை வந்து பார்த்து நடக்கணும். நமக்கு மேனேஜ்மெண்டா இருக்கிறவங்க, நம்மளுக்கு ஓனருக்கு நல்ல ஒத்துழைப்பா இருக்கிறவங்க, சில திருட்டுகள் நடந்துச்சுன்னா ஒரு சின்ன திருட்டுலயே பிடிச்சிருங்க, பெருசா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கும் பாதகம், ஓனருக்கும் பாதகம். அதனால தான் சொல்றேன், ஏன்னா சிரிக்கிற பார்த்தா கடை சிரிக்கிற பார்த்தா அதனால சொல்ல இருக்கிறாங்க. நான் சொல்றேன் எல்லா கம்பெனி அது 25% சேர்த்தா இந்த வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி நம்ம உமராக்கு அனுப்போம், உமராவில் 50 பேர் நல்ல மனுஷன், 50 பேர் ஒரு பஸ்ஸில் அனுப்போம். ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு சரியான சாப்பாடு தரல, என்னத்தை சொல்றேன்னு எனக்கு தெரியல. இப்படியெல்லாம் சில ஒருத்தன் பண்ற அநியாயம் ஒரு 4 பேர் உடனே சோசியல் மீடியால போட்டு விட்டுறாங்க, உடனே அங்க போட்டு விட்டுறாங்க. ஏன்டா போட்டா என்ன நடந்துச்சு, ஏன்டா எங்களை சொல்லல, இல்ல டிரைவர்கிட்ட கேட்டேன், டிரைவர்கிட்ட கேட்டு என்ன பண்ணிருந்தா என்ன குரூப் இருக்க குரூப்ல கேட்டுருக்கலாம், நாங்க பாத்துருக்கோம்னு சொல்லுவோம். அதனே கேட்க மாட்டாங்க, அவங்க உடனே சோசியல் மீடியா போட்டு விட்டா அவங்களுக்கு பெரிய ஒரு பெருமை. அதை போட்டு விட்டா அதுல இருந்து யூடியூப்ல இருந்து காசு வரும்னு நினைக்கிறேன். அது ஏதோ போட்டு லைக் கிடைக்குதான்னு சொல்லிட்டு போட்டு விட்டு போயிடறானுவ. ஆனால் அப்புறமா அவன் மாட்டுறது, அப்புறம் 2-3 பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வச்சேன். அப்புறம் வாய் மூணானும் இது பண்ணாலும் ஆடி போய் நிறைய சந்திச்சிருக்காரு. இந்த மாதிரி கேஸுகள் எல்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா அது மாதிரி ஏன்னா நல்லா தெரியும், ஏன்னா ஆந்திராவிலையும் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலும் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் செய்யற ஒரு சில அதாவது புரியறது கிடையாது. நம்ம சோசியல் மீடியாவில் போறோமே, இதனால கம்பெனிக்கு என்ன பிரச்சனை வரும், இது நம்ம கஸ்டமர்னா பார்ப்பாங்களா, இதெல்லாம் தப்பா ஆகுமா அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. இதே மாதிரி நம்ம ஓனர்கிட்ட சொல்லி ஓனர் கேட்கல, ஓனர் அது பண்ணலன்னு சொன்னா கண்டிப்பா நீ போட்டு விடு, கம்பெனி சரியில்லாத கம்பெனி தான் கேட்க மாட்டாங்க. அப்படின்லாம் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கணும், அந்த எண்ணத்துல வாழ்ந்தான்னு சொன்னா நம்ம கண்டிப்பா வாழலாம். நான் டெய்லி என்னுடைய என்னுடைய ப்ரொஃபைல்லையே
ஸ்டேட்டஸ்லேயும் நீங்கள் வைக்கிறத பார்க்கலாம். எல்லா நல்ல விஷயமும் எனக்கு நிறைய வரும். அதில் நல்ல விஷயத்தை மட்டும் குறைக்க வைப்பேன். ஏன் நாளை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க, நல்லது சொல்லுவாங்க. இது என்ன படிக்க போய் எங்களுக்கு வந்து மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு நான் தான் நம்ம செஞ்சதை வந்து ஒருத்தன் அனுப்புனாலும் அதை நான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுனால அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் தான் சொல்றேன். நல்ல விஷயத்த உடனே அதை பரப்புங்க, கெட்ட விஷயத்த உடனே அதை தடை பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் என்னுடைய எண்ணிக்கை, என்னுடைய நியத்தை. அதுதான் 12:40 ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய ஜெயக்குமாராக இருக்கட்டும், நம்முடைய ஆரிஃபாயாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு கம்பெனியை இன்னைக்கு பாத்திமாவாக இருக்கட்டும், இன்னும் நம்முடைய அந்த குரூப் பாத்திமாவுடைய டீம் இருக்கட்டும், பைசலாக இருக்கட்டும், இன்னும் எல்லாரும் வந்து நல்லா உழைக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. எப்படி இருந்த கம்பெனி நல்லா போயிட்டு மேலே ஹை லெவலில் வந்துட்டு இருக்கு. இப்போ உமரா சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னைக்கு உமரா 1 பஸ் ஆயிடுச்சு, 2 பஸ் 3 ஆயிடுச்சு, இன்னும் 2 பஸ் புக்கிங் பண்ணியிருக்கிறோம். இன்னும் நாங்கள் 10 பஸ் ஆக்குறதுக்கு இறைவனுடைய அவனுடைய கருணையினால நடக்கும். இன்ஷா அல்லாஹ் காலம் வந்து ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா காருக்கோ இதெல்லாம் ஏன்னா மணிவேலை அதிகமாகனால குறைஞ்சிக்கிட்டு வருது. இது டிராவல்ஸும் வந்து ஆன்லைன் அதிகமாக இருக்கனால குறைஞ்சிக்கிட்டு வருது. அதனால காலத்துக்கு தக்க பிசினஸை மாற்றிக்கிட்டு இருக்கேன், மாற்றுறோம். அதனால் சவுதிக்கில் இன்ஷால்லாம் போக போகிறோம். நீங்கள் நான் ஹோட்டல் மட்டும் வாடகை எடுத்துருந்தோம். அந்த ஹோட்டலில் நாங்கள் அங்கே போய் ஒரு லீஸுக்கு எடுக்கிறான்னு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். வர்ற காலத்தில் உங்களுக்கு அந்த ஹோட்டல் பிரச்சனையும் இருக்காது. இன்னும் சாப்பாடு இங்கேருந்து போகும்போது சாப்பாடு மட்டும் இல்லாமல் இருக்குது. அதையும் ஏற்பாடு பண்ண எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுமாரி காருக்கோ எந்த லெவலில் சீக்கிரம் கொண்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி நிறைய சீக்கிரம் அந்த மோகன் சார் அனுப்பின காருக்கோ அவர் யாருக்கோ ஒரு ஹவுஸ் மேட்டுக்கோ அவருக்கு அனுப்பினாப்ல 5 நாளில் கிடைச்சின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் ஒரு கார்டு அனுப்புனாரு. ஆனால் 15 நாள் ஆச்சு. அவரு என்ன அது என்ன காரணம்னு சொன்னா அதான் சொல்றேன். துபாயில மழை ஏன்னா இது சூழ்நிலை புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னா துபாயில அந்த மழை பெஞ்சனால நம்ம எமிரேட்ஸ்ல அனுப்புன எமிரேட்ஸ்ல உள்ள சாமான் அப்படியே அங்கே தேங்கி நின்றுச்சு, போக முடியல. ஒரு வாரமா ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த விவரத்தை சொன்னவரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் நான் நினைச்சேன் வேற கத்தாமக்கு அனுப்புனது 1 வாரத்துல கிடைச்சது. ஏன் பார்சல் முன்னாடி சொன்னா 1 வாரத்துல வரல கரெக்ட் பண்ணிக்கிட்டீரா என்னன்னு கேட்கும்போது இந்த விவரத்தை சொன்னவரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கணும் வேற ஒன்று. அதனால 15 நாள் டைம் கொடுக்கலாம். ஆனா 10 நாளைக்கு நம்ம கொடுக்க முடியுது. ஆனா 15 நாள் ஏன் கொடுக்குறோம் சொன்னா ஒரு 5 நாள் ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஆகலாம், எது வேணாலும் செய்யலாம். 2 மாசம் 6 மாசம் மாட்டி கிடந்த கஸ்டம்ஸ்ல பிரச்சனையில மாட்டி கிடந்த சாமான் எல்லாம் நம்ம எடுத்து கொடுத்தோம். நிறைய பேர் காசையும் கொடுத்து பொருளையும் கொடுக்குற ஒரே தொழில் என்னன்னு சொன்னா கார்கோ. அதனால அந்த கார்கோ ஈஸியா தொடங்குறதுக்கு எல்லாருமே ஆசை வருது. ஆனா அந்த கார்கோ சரியா கொண்டு போறோம்னா முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் அவனுடைய டைம் சரியில்லைன்னா ஏதாவது கஸ்டம்ஸ்ல மாட்டினுச்சுன்னா அவனுடைய லைஃப் முடிஞ்சு அவன் விட்டுட்டு தான் போக வேண்டியிருக்கு. இந்த மாதிரி எத்தனை காருக்காக விட்டுட்டு போனதுல எம்பாசிக்காரன் கூப்பிட்டு நாங்கள் கேட்கும் போது கூட நான் என்ன சொன்னேன், அம்பாசிடர் கேட்கிறாரு ஏன் இப்படி பிரச்சனை, எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது, உங்க காருக்குள்ள மட்டும் கம்ப்ளைண்ட் வரலன்னு சொன்னா நாங்க இதே மாதிரி கரெக்டா பிரச்சனைங்க வரும்போது பாக்குறோம், சரியில்லை பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறோம், அதோட பொருளுக்கு பணத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அதனால எங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் பணத்தை கொண்டு வர்ற பணத்தை செலவு பண்ணிட்டோம், இல்லாட்டி அதை ரொட்டேஷன் பண்ணிட்டு நான் வாழ்றவங்க கிடையாது. நான் அந்த பணத்துல என்னுடைய கார்கோக்கு இத்தனை பணம் வச்சுன்னா எனக்கு ஒரு 10 பைசா, எனக்கு 100 காசு 200 காசு கிடைக்குச்சுன்னா அந்த பார்சல் போய் சென்று அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த காசை எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். தவிர அந்த பார்சல் போற வரைக்கும் நான் பணம் பேங்க்ல தான் வச்சுட்டு இருப்பேன். அதனால இன்னைய வரைக்கும் 25 வருஷம் நெருங்கிடுச்சு. இன்னைய வரைக்கும் இந்த கார்கோல இந்த மாதிரி பிரச்சனை வராததுக்கு காரணம் நான் செய்யறேன். அதே மாதிரி டிராவல்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் அதுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் டிராவல்ஸ்ல, ஆனா ஹெட்டேக் வந்து அதிகமா கார்கோல தான் வருது. ஆனா டிராவல்ஸ்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் சரி பண்ணி போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு குரூப்பா இருக்கட்டும், இன்னைக்கு எம்பாசி இருக்கட்டும், ஸ்ரீலங்கா எம்பாசி இருக்கட்டும், நேபாள் எம்பாசி இருக்கட்டும், இந்தியன் எம்பாசி இருக்கட்டும், அவங்களோட உள்ள பிசினஸ் நமக்கு தராங்க. ஏன்னு சொன்னா நல்ல ரேட்ல கொடுக்குறோம். மற்ற டிராவல்ஸோட நல்ல ரேட்ல கொடுக்குறோம். 1 தினார் 2 தினார் நாங்க வந்து குவாலிட்டி பிசினஸ் பண்ணல, குவான்டிட்டி பிசினஸ் பண்றோம். அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் குவான்டிட்டி பிசினஸ்க்கு குவாலிட்டி பிசினஸ்க்கு இருக்கு. குவாலிட்டி பிசினஸ் பண்ணா அவன் 10 டிக்கெட் வித்தா போது அவன் 10 தினார் ஒரு லாபம் வச்சு வித்துட்டு போவான். ஆனா நாங்க குவான்டிட்டி பிசினஸ் 1 அல்லது 2 தினார் இப்படிதான் வைக்க சொல்லியிருக்கிறோம். அதனால இன்னைக்கு சொல்லக்கூடாது. நம்மளுடைய ஸ்டாஃப்கள்லாம் ஒரு 50 ஸ்டாஃப் எல்லாம் கமிஷன்ல இருக்கிறாங்க. ஆனால் நல்லா உழைக்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே அந்த உழைப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த உழைப்பாளர் வார்த்தைகளை நான் இன்னைக்கு தெரிவிக்கிறேன். இன்னைக்கு அவங்களுக்காக தான் இந்த இதே நடத்துறேன். ஏன்னா அவங்க சம்பாதிச்சு கொடுத்த வச்சுதான் நான் இப்போ அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். ஏன் அவங்க இல்லாம நான் இல்லை, நான் எவ்வளவு அவங்களுக்கு உதவி செய்யணும் அதே மாதிரி எனக்கு அவங்க உதவி செய்யறாங்க. இந்த வார்த்தை மட்டும் ஹிந்தியில் இந்த வார்த்தை मेरे हम लोग ट्रैवल्स में काम कर रहा है ना, 1/3 दे रहा है. क्यों दे रहा है? इसलिए तुम्हारे 1/3 के लिए वो पैसा कितना तकलीफ से आप लोग का काम कर रहा है मुझे मालूम है. उसमें वो पैसा से मैं इतना अच्छे
क्या दान धर्म दे रहा है ना, वो धर्म दे रहा है ना, उसके गोल्ड दे रहा है, सब दे रहा है, किधर से दे रहा है? तुम लोग के कितना पैसा हम लोग कमा के दे रहा है ना, उसमें 1 रुपये 2 रुपये में रख के बाकी पैसा तुम लोग को दे रहा है। बहुत आदमी लोग को मैं धर्म कर रहा है, आपको मालूम है। इसलिए மஸ்தான அக்கௌண்ட்ஸ் பாய் பாட்ஷா அவங்களாம் வந்து இந்த இது என்ன சொல்கிறேன் சோசியல் மீடியா இதெல்லாம் அவங்களுடைய அவங்களுடைய இந்த இது ஆந்திரா எனக்கு பிஸ்னஸ் தமிழோட ஆந்திரா பிஸ்னஸ் தான் அதிகம். எனக்கு அவங்க தான் எனக்கு இன்ஷா அல்லாஹ் இங்கே நிறைய பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னையோட இந்த தமிழ்காரங்களோட அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு எனக்கு ஆந்திராக்காரவங்க நிறைய பிஸ்னஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். समझ अभिलाषा समझ लिया ना? ओके ओके नहीं, मेरे की बिजनेस ज्यादा कौन दे रहा है ना, आंध्रा वाला दे रहा है। तमिल वाला में तमिल है, तमिल नहीं है, तमिल वाला इतना बिजनेस नहीं दे रहा है, वो 35% दे रहा है। 60% कौन दे रहा है ना, मेरे को आंध्रा वाला दे रहा है। इसलिए उसको मेरे बहुत शुक्रिया बोलना चाहिए। अल्हम्दुलिल्लाह टाइम हो रहा है, तुम लोग बच्चे कल जाना चाहिए काम पे, इसलिए खत्म होने के मेरा काम वाला सब लोग आने के लिए 11 बजे होंगे, इसलिए 11 बजे के स्टार्ट कर दिया। इंशाल्लाह मैं बात करने के लिए 1 घंटा टाइम लेने के लिए सोचा, बस कला से सब लोग को बात कर दिया। ये इंशाल्लाह नेक्स्ट मीटिंग में मैं तुम्हारे के लिए, आप लोगों को मालूम है, अच्छा बात करने के लिए टाइम होने के लिए आप सुन सकते हैं। अभी मेरे के लिए मैं अभी कतार में जाके उधर मीटिंग में भी बात करके कल परसों उधर मीटिंग खत्म करके आया, उसमें देखने के मालूम पड़ेगा। आप लोगों को कोई भी मेरे स्पीच मालूम पड़ना चाहिए ना, वो MA हैदर ग्रुप वो यूट्यूब पे है, बाद में கலகலப்பு அந்த நண்பர்கள் அந்த ஃபேஸ்புக் இருக்குது, NVS நாசர் ஃபேஸ்புக் இருக்குது, இதில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பேசுனது எல்லாமே உங்களுக்கு டெய்லி அப்டேட் கிடைச்சிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதில் போய் பார்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் எனக்கு பேசுறதுக்கு டைம் இது வரைக்கும் கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாகிர் தாவான